மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லையும் உங்களை பார்க்கல சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ மேசம் முதல் மீனம் வரை பார்க்கலான் இருக்கோம். அதில் மகரத்தை முடிச்சுட்டு இப்போ கும்பத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் கும்பத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி பலன் என்ன அப்படின்றதையும் சில பரிகாரங்களையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உச்சமடையும் காலம் அப்படின்றோம். இப்போ குரு பகவான் உச்சமடையும் காலம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குரு, லாபாதிபதி குரு ஆக இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6இல் மறைஞ்சிட்டாங்க. இதை தான் சொல்ல வர்றாங்க. அப்போ 6ஆம் வீட்டில் குரு உச்சமடையும் பொழுது எதிரிகளின் கை ஓங்கி இருக்கும் அப்படின்றோம். அப்போ நம்ம எங்கே போனாலும் நம்ம ஒரு லிமிட்டாக பேசிட்டு அப்படியே கழுவுற மீன் நனவுறன்ற மாதிரி வந்துடுறது நன்மையை கொடுக்கும். இல்லை நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக அவங்க சொல்கிறதுக்கு பதிலாக புல்டோசர் தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு பேசுகிறோம் அப்படின்னா அங்கே மாட்டிக்குவோம். அப்போ எதிரிகள் வாக்கு பலமின்மை இந்த வருஷம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. ஆக வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கும்பராசிக்காரங்க அதிகமாக பேசவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா அதிகமாக வாக்கும் கொடுக்க மாட்டோம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் வரும். குடும்பத்தையே எதிரி போல் பார்க்கின்ற மனோநிலைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் லாபாதிபதி மறைஞ்சிட்டாருங்கிறனால லாபங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்த இடத்துல பணம் நின்றுட்டுருக்கிற இடத்துல நின்றுக்கிட்டே தான் இருக்கும், கொஞ்சம் வராது. வட்டியாச்சு கொடுப்பேன் தான் அதையும் கொடுக்க மாட்டேன். ஸோ வட்டி தொழில் பண்ணுறவங்க ஃபினான்ஷியல் இதில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதாக பார்க்கணும். ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஷேரை நல்லபடியாக பார்த்து வாங்கணும். கூட்டு தொழில் அப்படின்றதில் பிளவு ஏற்பட வேண்டிய டைம் இந்த டைம். ஸோ கூட்டு தொழில் இருக்கிறவங்க நல்லபடியாக வெளிவரணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுறது அப்படின்றது நல்லதாக இருக்கும். அப்புறம் இந்த குரு பகவான் அப்படின்றவர் 10 தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். இவர் ரோக குரு, கடன் வம்பு வியாதி எதிரி இதெல்லாம் சொல்கிற இடத்துல குரு போயிட்டார். அப்போ உங்கள் வாக்கு எதிரிகிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்றோம். அப்புறம் உங்களுடைய குடும்பம் அப்படின்றது எதிரியாக பாவிக்கக்கூடும் உங்களை அப்படின்றோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தனஸ்தானம் எதிரியில் இருக்கிறனால இந்த 1 வருடம் எதிரியின் கை ஓங்கும் அப்படின்றோம். அப்போ இந்த கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த 1 வருடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடல் இதில் பார்த்திங்க அப்படின்னா வியாதிகள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முழங்கால் வலி, மூட்டு வலி இது மாதிரியான வலிகள் வர்றதுக்கு வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லக்னாதிபதி விரையாதிபதி அப்படின்றது இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விரையாதிபதி அப்படின்றது சனி பகவான், லக்னாதிபதி அப்படின்றதும் சனி பகவான். அப்போ இந்த 2 பேருமே லக்னத்துக்கு 2ல் உட்காந்துருக்காங்க. அப்போ 12ஆம் அதிபதி விரையாதிபதி 2ல் உட்காந்துருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வருமானங்கள் வர்றது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறனால வருமானங்கள் வர்றது, வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு செட்டில் ஆகிடலாமான்னு நினைக்கிறது, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த சனியினுடைய பெயர்ச்சியிலன்னு சொன்னோம். ஸோ அதோடு இந்த அடிஷ்னலாக சொல்கிறது குரு பெயர்ச்சியில் குரு பகவான் லக்னத்துக்கு 10, 12 மற்றும் 2 அப்படின்ற 3 இடத்த பார்க்குறாங்க. அப்போ தொழில் ஜாக்கிரதை தேவை. தொழிலில் பெரிய அளவிலான ஜாக்கிரதை இருக்கணும். முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யணும். அதிகமாக பணத்தை போட்டு முடக்கிடக்கூடாது. கஷ்ட நஷ்டங்கள் வருது, கடனில் போகுது, மைனஸில் போகுதுன்னா அப்படியே விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நவுந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல நேரம் வர்ற வரைக்கும் அமைதியாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லை நான் 10 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன், 10 வருஷமாக நான் ஜாம்னு இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறேன், எந்த இடத்துலையும் அடி சேர்க்கணும் இல்லை அப்படின்றவங்க இந்த 1 வருடத்தில் அடி சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அப்போ கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி அம்மா அப்பா விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். கர்மங்கள் செய்யக்கூடிய நேரமாகவும் இது இருக்கலாம் அப்படின்றதையும் பயன்படுத்துகிறோம், இந்த இடத்துல சொல்கிறோம். அப்போ இந்த குரு பகவான் 10ஆம் வீட்டை பார்க்கும்போது ஜீவனங்கள் பாதிக்கப்படும். வேலை இல்லாமல் போகிறது, பழிச்சொல் அவச்சொல்னால வெளியே வர்றது வேலையை விட்டு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கும்பத்துக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா லக்னத்துக்கு விரயத்தை பார்க்குறார். ஸோ 7ஆம் பார்வையாக குரு பகவான் விரயத்தை பார்க்குறார். அப்படி விரயத்தை பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை தர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரோக குரு, மறைஞ்ச குரு, மறைஞ்சிருந்து அந்த குரு பார்க்குறனால நன்மை கிடையாது. அப்போ 12 அப்படின்னா இஎம்ஐ கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா பெனால்ட்டி போட்டு கட்ட வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ க்ளோசர் பண்ணுறது நல்லது. இந்த குழந்தைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லோன் வாங்கினேன், பர்சனல் லோன் வாங்கினேன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லோன் வாங்கினேன், அந்த லோன் வாங்கினேன், இந்த லோன் வாங்கினேன், கிரெடிட் கார்டை எவ்வளோ வேணாலும் தேய்ப்பேன், இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் குறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து கிரெடிட் கார்டை பார்த்து பக்குவமாக யோசித்து வேண்டியதில் மட்டும் செலவு பண்ணுறது நல்லது. ஆக இந்த கும்பராசிக்காரங்க 10 வருடம் 11 வருடமாக கடந்து வந்த பாதையிலிருந்து சற்று விலகி நடக்கக்கூடும் அப்படின்றோம். ஸோ நம்மளுடைய பாதையில் இருக்கிற எல்லா சக்ஸஸ் ரேஷியோன்றது இப்போ குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றோம். அதே மாதிரி இந்த மதிப்பு மரியாதை எல்லாம் குறையும் இந்த சமயத்தில். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பண வருவாயில் பிரச்சனை இருக்கும், உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும், பெரிய அளவினால் எதிரிகள் உருவாவார்கள். எதிரிகள் யார் யாருன்னு தெரியப்படுத்தும். இந்த நேரம் நான் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, நீங்கள் தனியாக போயிட்டு அவன் அடங்குறான் அவனை வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்ட்டு போகிறேன்னா நான் தான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த காலகட்டம் இந்த நேரம். ஆக எதிரிகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம். ஆனால் எதிரியின் கைதான் ஓங்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, இல்லை எதுவாக இருந்தாலும் தள்ளி போட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் பெரிய அளவிலான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வருது பார்ட்னர்ஷிப் தொழிலில் அப்படின்னா நல்லபடியாக பிரிஞ்சிட்டு வந்துடுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ரோக குரு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மறைஞ்சு அங்கேருந்து சனி பகவானை பார்க்கிறார். சனி பகவான் உங்களுக்கு விரையாதிபதி. ஸோ விரையாதிபதியை பார்க்கிறார். உங்களுக்கு லக்னாதிபதி, மதிப்பு மரியாதை நிறம் உயரம் உடம்பு இத்தனையும் பார்க்கிறார். அப்போ வந்து இந்த இடத்துலெல்லாம் நம்ம பார்த்துருந்துக்கணும். கால் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக வந்து கொண்டுறணும் அப்படின்றத சொல்கிறோம். ஆக இந்த ரோக குருவாக இருந்து இவ்வளோ விஷயத்துலேயும் கெட்டதை கொடுக்க போகிறார். நல்லது என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் 6ல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் டைவர்ஸுக்காக இருக்கேன் அப்படின்னா டைவர்ஸ் கிடைக்கும். டைவர்ஸுக்காக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன் கொடுத்து வெளியே வர்ற மாதிரி தான் இருக்கும். வாட் எவர் இட் மேபி டைவர்ஸ் கிடச்சிரும். ஸோ அடுத்த ஒரு வருடம் இந்த குரு பகவான் மாறுற வரைக்கும் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா இவர் களத்திர குரு ஆகும் பொழுது மறுமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த திருமணத்தை பண்ணாலும் கூட அது வந்து பெரிய அளவில் கை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்க முடியாத நிலைமையை தான் தள்ளும் அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய நட்பு வட்டாரங்கள் இப்போ உருவாகும். ஆனால் அந்த நட்பு வட்டாரங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும், அதுதான் நல்லது அப்படின்றத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறோம். ஆக பரிகாரத்துக்கு உண்டான டைம் வந்துருச்சு. ஸோ என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்னா தொழிலில் பிரச்சனை இருக்குது, அப்போ அந்த தொழிலில் இருக்கின்ற பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. ஸோ பைரவர் தேய்பிரை அஷ்டமி நாளில், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தீபமிட்டு விளக்கு ஏற்றணும், பூசணிக்காயில் விளக்கு ஏற்றணும். பூசணிக்காயில் விளக்கு ஏற்றுறப்ப தான் தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும். அப்போ தொழிலில் பிரச்சனை வரப்போகுதுன்னா வரதுன்னு தெரிஞ்சதுன்னா
இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த பரிகாரத்தை பண்ண உங்களுக்கு மேலும் கூடுதலான நற்பலன்கள் கிடைக்கும். தீய பலன்களை ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் வருமானத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணுறது அப்படின்றது மிகுந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்றோம். ஸோ அஷ்டலட்சுமி வழிபாடு இது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி அப்படின்ற ஒரு சுக்கிரன், அதே மாதிரி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சுகாதிபதி அப்படின்றது சுக்கிரன். அப்போ சுக்கிரன்னா மகாலட்சுமி. இப்போ சுகத்தில் பிரச்சனை வரும், உடம்புல பிரச்சனை வரும், மதிப்பு மரியாதை குறையும். இந்த மாதிரி நேரத்தில் சுகஸ்தானாதிபதியை காலில் போய் விழுவுறது நல்லது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பூஜையில் கலந்துங்க. மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமிகள் வழிபாடெல்லாம் பண்ணும் பொழுது அந்த தாயார் உங்களுக்கு நற்பலன்களையே தருவார். பெரிய அளவிலான உடல் பாதிப்புகளை தரமாட்டார். எதிரிகளிலிருந்து வர்ற பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா பைரவர் தடுப்பார். தொழிலில் சுணக்கம் இல்லாத சூழல், இணக்கம் இல்லாத சூழல், முடங்கும் சூழலாக இருந்தாலும் கூட அதில் நல்ல வழிகாட்டுதலின் பெயரில் வெளிவரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் கற்றுக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பபடியாக நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றத சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலச்சந்திரர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.